பேசுறாங்க. அப்படி அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லதீன இதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மம் உம்யானா. அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்லப்பட்டால் குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக விடமாட்டார் என்று சொல்றான். நீங்க வேண்டாம் அப்பம் பாட்டன் சொன்னதை வைத்து குர்ஆன் என்று நம்பலாம். நாங்கள் அதை அல்லாஹ்வுடைய வேதம் என்று எப்படி நம்புகிறோம் தெரியுமா? அதை வரிக்கு வரி ஆய்வு செய்து எந்த காஃபிர் வந்து கேட்டாலும் இது மனுஷ சொல்லி இல்ல அல்லாஹ்வுடைய சொல்லி என்று நிரூபிக்கிற வகையில் நாங்கள் வேதம் என்று நம்புகிறோம். சகோதரர்களே, ஒரு மாபெரும் மோசடி சிரிக்காதீங்க, சொல்லிட்டே இருக்க. 2-3 தான் சொல்லியாச்சு. இப்போ இங்கே நடந்திருக்கிறது. கடைசி நேரத்தில் என்ன சொன்னார்கள்? நேற்றைய தினம் நாங்கள் சொன்னோம் அல்லாஹு தாலாவுக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. இது பெரிய குஃப்ரு. அல்லாஹு தாலாவுக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம் என்று நாங்கள் கேட்டதாக நீங்கள் நிரூபிக்க முடியுமா? நேற்றைய சீடி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வேண்டுமானால் இந்த விவாதத்துக்கு பிறகு அதை ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாகவே நாம் நடத்துவோம். அல்லாஹு தாலாவுக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது என்பதற்கு நாங்கள் ஆதாரம் கேட்டதாக உங்களால் நிரூபிக்க முடியுமா? இது மாபெரும் மோசடி இல்லையா? இது போன்ற மோசடிகள் தான் இவர்களின் 25 ஆண்டுகால சரித்திரம், வாழ்க்கை சரித்திரம். நாங்க என்ன கேட்டோம்னா, பல இடங்களில் இருந்து ஒரே நேரத்தில் பல மனிதர்கள் பல மொழிகளில் அழைத்தால் அதை கேட்கும் சக்தி அல்லாஹு தாலாவுக்கு மட்டும் இருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டோம். திரும்ப 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 கேட்டோம். ஆனா அதை அவர் இப்படி புரிஞ்சிருக்காரு. நீங்க வேணா ஒவ்வொரு ஆளும் சீடி வாங்கின பின்னாடி பாருங்க. அந்த ஒன்னே போதும் இவங்க எவ்வளவு பெரிய, இவர்களும் இவர்களின் தலைவரும் எவ்வளவு பெரிய பொய்யர்கள் என்பதற்கு அந்த ஒன்றே ஆதாரம். அன்பு தோழர்களே, நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டோம் தர்காண்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அந்த ஹதீஸ்ல வர்ற மஸ்ஜிதுக்கு தர்காண்டு தான் அர்த்தம்னு அவங்க சொன்னதுனாலதான் தர்கானா என்னன்னு விளங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்ப சொன்னாக்கா அந்த விளக்கம் சரியா இல்லையாங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறது வசதியா இருக்கும். என்ன சொன்ன கடைசியில? நீங்க சொன்னீங்க இல்ல தர்காண்டு அதுதான் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அர்த்தம் தெரியுதுன்னுட்டாங்க. அப்ப தர்காண்டா அர்த்தம் நமக்கு தெரியும் அப்படின்னு அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதனாலதான் சொல்றோம் ஹதீஸ்ல வந்த மஸ்ஜிதுக்கு தர்கா அர்த்தம் இல்லைன்னு. அவங்களுக்கு சொல்றாங்க தர்கா உங்களுக்கு தான் தெரியுட்டாங்கல்ல, அதான் சொல்றோம். தர்காங்கிறதுக்கு மஸ்ஜித் என்ற வார்த்தை அல்ல அப்படின்னு. இல்ல அதுக்கு வேற அர்த்தம்னு ஒண்ணு சொன்னா அது மஸ்ஜிதுக்கு பொருந்துமான்னு சொல்லுங்கன்னு கேட்டோம். சும்மா தர்காண்டா அது ஒரு பிரச்சனை இல்ல, தர்காங்கிற வார்த்தை ஒரு பிரச்சனை இல்ல. நம்ம ஏன் கேட்டோம்? ஹதீஸ்ல வந்த மஸ்ஜிதுங்கிறது தர்காக்கு பொருந்தது நீங்க சொல்லிருக்கிறீங்க. அதுக்கு ஆதாரம் கட்டணுமா இல்லையா? மஸ்ஜித்னா இந்த அர்த்தம், தர்காண்ட அர்த்தம், அதனால இதுதான் அது சொல்லணுமா இல்லையா? வெறும் தர்காங்கிறதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா என்பதல்ல எங்கள் நோக்கம். அந்த மஸ்ஜிதுடைய பொருள் தர்கா என்று சொன்னதால் தான் தர்காண்டா என்ன அது 2 அர்த்தத்தை சொல்லிட்டு இதான் பொறுத்து சொல்லுங்க. அதை விட்டு நீங்க எங்களுக்கு தான் தெரியுங்கிறீங்க. தெரிஞ்சனால தான் சொல்றோம் மஸ்ஜிதுங்கிற வார்த்தைக்கு தர்கா